வணக்கம் நேயர்களே. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட இந்த கதை கண்டிப்பாக விறுவிறுப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். முழுவதும் கேட்டு பாருங்கள். இந்த கதையை தொகுப்பித்த ஆசிரியர் நான் பார்த்தசாரதி. போர் முடிந்துவிட்டது. ஒலித்து ஓய்ந்த சங்கு போல் போர்க்களம் வெறிச்சோடி போய் கிடந்தது. இருபுறத்து படைகளிலும் இறந்தவர் போக இருந்தவர் நாடு திரும்பினர். பல நாட்கள் போர்க்களத்தில் ஓய்வு ஒழிவின்றி போரிட்ட களைப்பு. பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? வீடு வாசல் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? வீரர்கள் வரிசை வரிசையாக வெற்றி பெருமிதத்தோடும் களைப்போடும் தங்கள் தலைநகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். உற்றார் உறவினர்கள் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். ஒரே ஆரவாரம், ஒரே கோலாகலம். போர்க்களத்தில் இருந்து வருவோரும் அவர்களை வரவேற்போருமாக மயங்கி கலந்து நின்ற அந்த கூட்டத்தின் ஓர் ஓரத்தில் வயதான கிழவி ஒருத்தியை காண்கிறோம். கொக்கின் இறகு போல் நரைத்து வெளுத்த அவளது கூந்தல், நரம்புகள் புடைத்து தசை சுருக்கமடைந்த எலும்புகள் தெரியும் அளவிற்கு அவளது தோள்கள், வற்றி வறண்டு குழிகள் விழிந்த முகம். போர்க்களத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த வீரர்களின் கூட்டத்தில் ஒளி குன்றிய அவள் விழிகள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. நீண்ட நேரமாக கால் கடுக்க நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. காரணம், எல்லாரையும் போல போருக்கு போன அவள் புதல்வன் திரும்பி வர காணோம். ஆவல் ததும்பிய அவளது விழிகள் மகனுடைய முகத்தை அந்த கூட்டத்தில் தேடிக்கொண்டிருக்கிறது. அவனது முகம் தென்படவில்லை. நேரம் ஆக ஆக அவளது வயிற்றில் புளியை கரைத்தது. நம்பிக்கை மீறி சந்தேக நிழல் அவளது மனதில் மெல்ல படியத் தொடங்கியது. போர்க்களத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் வீரர்கள் யாரையாவது கேட்டு பார்க்கலாம் என்று அவள் நினைத்தாள். மகனின் அடையாளத்தை சொல்லி அவன் என்ன ஆனான் என்று கேட்டால் பதில் சொல்லாமலா போய்விடுவார்கள்? கிழவிக்கு இப்படி ஒரு துணிவு வந்தது. உடனே தளர்ந்த நடை நடந்து அந்த கூட்டத்தை நெருங்கினாள். கூட்டத்தில் வந்து கொண்டிருந்த வீரர்களோ வேக வேகமாக நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்களே. இப்படி அந்த கிழவி குன்றிய குரலில் ஒருவரை கூப்பிடுகிறார். ஏன் கிழவி, உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக இந்த கூட்டத்தில் இப்படி வந்து இடிபடுகிறாய்? இப்படி ஒருவர் அந்த கிழவியிடம் கேள்வி கேட்கிறார். உங்களை ஒன்று கேட்க வேண்டும் ஐயா. தயவு செய்து கொஞ்சம் பதில் சொல்லிவிட்டு போங்களேன். இப்படி அந்த கிழவி பதில் சொல்கிறார். என்ன கேட்க வேண்டுமோ அதை விரைவாக கேள். எனக்கு அவசரம், வீட்டுக்கு போக வேண்டும். இப்படி அவர் கேள்வி கேட்கிறார். கோபப்படாதீர்கள் ஐயா, என் ஆத்திரம். எனக்கு என் மகன் ஒருவன் உங்களைப் போலத்தான் போருக்கு போனான். இதுவரை திரும்பி வர காணோம் ஐயா.
இப்படி அந்த கிழவி கண் கலங்கிக் கொண்டே அந்த போர் வீரனை பார்த்து கேள்வி கேட்கிறாள். இதற்கு அந்த போர் வீரன் இந்த கிழவியை உற்று நோக்கிவிட்டு, எனக்கு தெரியாதே பாட்டி, வேறு யாராவது கேட்டு பாருங்களே, இப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான் அந்த போர் வீரன். அங்கு நிறைய பேர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நடுவே, ஐயா ஐயா, இப்படி அந்த கிழவி பேசிக்கொண்டே போகிறார். எவருமே பதில் சொல்லவில்லை. போக்கிழவி, உனக்கு வேற வேலை இல்லை? இப்படிதான் அங்கிருந்து பதில் வருகிறது. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்கள் ஐயா, என்ன ஆயிற்றோ? பெற்ற வயிறு பதறி துடிக்கிறதையா, பதில் சொல்லுங்களே. இப்படி அந்த கிழவி புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அதில் ஒருவர், எனக்கு உன் மகனை தெரியாதே பாட்டி, இப்படி பதில் சொல்கிறார். ஐயா, அவன் சிவப்பா, உயரமா, நல்ல அழகா இருப்பான் ஐயா, இப்படி அந்த கிழவி பதில் சொல்கிறார். அப்படி 1000 பேர் இருக்கிறார்கள், அதிலே யாரென்று நினைவு வைத்துக் கொள்ள முடியும்? சொல்லுங்கள். இப்படி அந்த வீரன் பதில் சொல்கிறான். நேரம் கடந்து கொண்டே போனது. வரிசை வரிசையாக போர் வீரர்கள் நடந்து கொண்டே செல்கின்றனர். அதில் அடுத்து ஒருவர் உண்மையிலேயே இந்த கிழவியின் மகனை நன்றாக தெரிந்த வீரன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே தன் மகனோடு அடிக்கடி அவன் சுற்றித் திரிந்து பழகுவதை பலமுறை இந்த கிழவி பார்த்திருக்கிறாள். இப்பொழுது நினைவிற்கு வருகிறது. மகனை பற்றி செய்தியை அவனாவது சொல்வானா என்று ஆவலோடு கிழவி அவனை நெருங்கினாள். ஆனால் அவனோ அவளை கண்டும் காணாதவனைப் போல முகத்தை திருப்பிக் கொண்டு போக முயன்றான். இருப்பினும் அந்த கிழவி அவனை விடப்போவதாக இல்லை. அவனை பின்தொடர்ந்து சென்றாள். இந்தாப்பா, உன்னுதானே, நான் கூப்பிடுவது உன் காதில் விழவில்லையா? இப்படி அந்த கிழவி கூப்பிட்டு கொண்டே அவனை பின்தொடர்ந்து நடந்தாள். உடனே அந்த போர் வீரன் திரும்பி, என்ன பாட்டி என்று கேள்வி கேட்கிறான். என் மகனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கிழவி கண் கலங்கிக் கொண்டே அந்த வீரனிடம் இப்படி கேள்வி கேட்கிறாள். அவன் கிழவியை பரிதாபமாக பார்த்தான். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவனது விழிகள் பறக்க பறக்க விழித்தன. பின்பு எதுவுமே பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென்று நடந்து சென்று விட்டான். ஏ என்னப்பா, பதிலே சொல்லாம போகிறாயே, நில்லு நில்லு. இப்படி அந்த கிழவி பேச முடியாமல் குன்றிய குரலில் கூப்பிட்டு கொண்டே அவன் பின்னே நடந்து போறாள். ஆனால் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. வேக வேகமாக நடந்து அந்த கிழவியின் கண்களிலிருந்து அந்த போர் வீரன் மறைந்து விட்டான். வருவோர்கள் அனைவரையும் விசாரித்து விசாரித்து அந்த கிழவியின் தொண்டை வறண்டு விட்டது. அவளுக்கு எந்த வார்த்தையும் வரவில்லை. என்ன செய்வதென்றே தோன்றாமல் ஏமாற்றத்துடன் அப்படியே நின்று விட்டாள். இங்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த கிழவியின் செயல்களையும் பரபரப்பையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தெருவோரத்தில் நின்ற சில சிறு பிள்ளைகளில் ஒருவனுக்கு இந்த கிழவியின் மகன் என்ன ஆனான் என்ற உண்மை தெரியும். ஒரு உண்மை என்னவென்றால்,
கிழவியின் மகன் மார்பிலே புண்பட்டு வீர மரணம் அடைந்து விட்டான் என்பதை இவன் எப்படியோ விசாரித்து தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தான். தங்களுக்கு தெரிந்த உண்மையை வேறொரு விதமாக மாற்றிச் சொல்லி கிழவியை ஏமாற்றி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற ஒரு குறும்புத்தனமான ஆசை இவர்களுக்கு ஏற்படுகிறது. சிறு பிள்ளைகள்தானே, அவர்களின் மனதில் இப்படி ஒரு விடலைத்தனமான ஆசை ஏற்பட்டது. நடக்க முடியாமல் வலுவிழந்து நின்று கொண்டிருக்கும் அந்த கிழவியின் முன்பு இந்த சிறுவர்கள், கிழவி, கிழவி, உன் மகன் என்ன ஆனான் என்று எங்களுக்கு தெரியும், இப்படி சொல்கிறார்கள். அப்படியா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பொங்கட்டும். என் மகன் எங்கே இருக்கிறானப்பா? சொல்லுங்கள். இப்படி அந்த கிழவி குரல் மங்கி கூனி குறுகி கொண்டே கேட்கிறார். இந்த கிழவியின் மனநிலையை புரிந்து கொள்ளாத அந்த சிறுவர்கள், பாட்டி சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே, இப்படி கேட்கிறார்கள். கோபம், இதில் என்ன இருக்கிறது? என் பிள்ளைகளே, சொல்லுங்கள், என் மகனை பற்றி என்ன ஆயிற்று? இப்படி அந்த கிழவி பதில் சொல்கிறார். அதில் ஒரு சிறுவன், உன் மகன் இப்போது இந்த உலகத்திலே இல்லை. போரில் பகைவர்களுக்கு புறமுதுகை காட்டி ஓடி முதுகில் அம்பு பாய்ந்து இறந்து போய்விட்டான். இப்படி அந்த சிறுவன் அந்த கிழவியிடம் விளையாட்டாக பதில் சொல்கிறான். என்ன என்ன? என் மகனா? என் மகனா புறமுதுகை காட்டி இறந்தான்? இருக்காதப்பா, அவன் மானமுள்ளவன். கனவிலும் அப்படி இறக்க நினைக்க மாட்டானே. உண்மையில் அது நடந்திருக்காதையா. இப்படி அந்த கிழவி கண்களில் நீர் வடிய கதறுகிறாள். அந்த கிழவியின் கண்ணீரை கூட அந்த சிறு பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல், நாங்கள் பொய்யா சொல்கிறோம், வேண்டுமென்றால் நீ போய் தேடிப்பார். இப்படி அந்த சிறு பிள்ளைகள் கிழவியின் மனநிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல் பதில் சொல்கிறார்கள். இந்த கிழவிக்கு அவன் இறந்து விட்டான் என்ற துயரம் கூட அவளுக்கு பெரியதாக தோன்றவில்லை. மகன் முதுகில் புண்பட்டு இறந்தான் என்று கேட்டதுதான் அவள் இதயத்தை குமுறச் செய்தது. இந்த கிழவி வீரக்குடியிலே பிறந்து வீரக்குடியிலே வாழ்க்கைப்பட்டு வீரனை மகனாக பெற்றவள். மானமில்லாத காரியத்தை மகன் செய்துவிட்டான் என்றெண்ணும் பொழுது அந்த கிழவியின் மனம் வேதனையில் கொதித்தது. என் மகன் முதுகில் புண்பட்டு இறந்திருப்பாயின் அவனுக்கு பால் கொடுத்த இந்த மார்பை அறுத்தாவது என் களங்கத்தை, அவனை பெற்று பாலூட்டிய களங்கத்தை போக்கிக் கொள்வேன். இதோ இப்போதே புறப்படுகிறேன் போர்க்களத்திற்கு. இப்படி ஆத்திரத்தோடு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள் கிழவி. அந்த கிழவியின் தலை மறைந்ததும் அந்த சிறுவர்கள் செய்வதறியாமல் கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தனர். மார்பிலே புண்பட்டு வீரனாக மாண்ட அவனை முதுகிலே புண்பட்டு கோழையாக இறந்ததாக கூறி கிழவியை ஏமாற்றிவிட்ட பெருமை அந்த சிறுவர்களுக்கு. கிழவி போர்க்களத்துக்கு புறப்பட்ட போது மாலை நேரம் மயங்கி நன்றாக இருட்டிவிட்டது. அவள் கையில் ஒரு தீப்பந்தம் இருந்தது. அந்த போர்க்களத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே பிணங்களின் குவியல். அதன் நடுவே நடந்து போகும் பொழுது இடறி விழுந்து அதை சமாளித்து கொண்டு அந்த கிழவிக்கு நடப்பது சிரமமாக இருந்தது. அவளுக்கு அவள் மனதில் ஒரு வெறி, மகன் எப்படி இருந்தான் என்பதை அறிந்து கொள்ள ஒரு துடிப்பு. ஒவ்வொரு உடலாக புரட்டி பார்த்து கொண்டே அந்த நள்ளிரவில் தன்னந்தனியே
போர்க்களத்தை சுற்றி கொண்டிருந்தாள் அந்த கிழவி. அவளது ஒரு கையில் தீப்பந்தமும் இன்னொரு கையில் தன் மார்பகத்தை அறுப்பதற்காக ஒரு வாளும் இருந்தது. அந்த கிழவியின் கண்கள் வறண்டு போய் அவள் உடலில் சிறிதும் கூட தெம்பு இல்லை. அப்படி இருந்தும் கூட அந்த கிழவியின் உடலில் எந்த நடுக்கமும் தெரியவில்லை. அவளது மனதிலும் அங்கு தனிமையாக இருப்பதும் அந்த இருளும் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தவில்லை. உறுதி, மகனின் ஆண்மையை பரிசோதிக்கின்ற உறுதி, இது ஒன்றுதான் அவள் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. பெற்ற பிள்ளையை, ஒரே பிள்ளையை இழந்த துயரம் அவளது மனதில் இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அவன் எப்படி இறந்து விட்டான் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆவலோடு பதறி போய் அங்கும் இங்கும் அந்த இருளில் தேடிக்கொண்டிருக்கிறாள் தன் மகனை. அந்த கிழவி ஒவ்வொரு பிணங்களையும் தேடி பார்த்ததற்கு பின்பு நடு இரவில் அவனது மகனை கண்டுபிடிக்கிறாள் அந்த கிழவி. அது என் மகனின் உடல்தான். ஆனால் இது என்ன? அவன் மார்பில் அல்லவா புண்பட்டு இறந்திருக்கிறான். முதுகில் கடுகளவு இரத்தம், காயம் எதுவுமே இல்லை. என் மகன் மார்பில் புண்பட்டு இறந்திருக்கிறான். இப்படி அந்த கிழவி அங்கு புலம்பிக் கொண்டிருக்கிறாள். தன் மகன் இறந்ததை நினைத்து கவலைப்படுவதா, இல்லை மார்பில் புண்பட்டு இறந்திருக்கிறான் என்பதை நினைத்து பெருமைப்படுவதா? என்ன செய்வதென்று அந்த கிழவிக்கு புரியவில்லை. மகனின் மார்பில் இருந்த அன்பை பார்த்ததும் அவளது மனம் பூரித்தது. அவள் மகன் அவளை ஏமாற்ற விடவில்லை. அவளுடைய குடியின் பெருமையை காப்பாற்றிவிட்டான் அவள் மகன். அந்த விடலை பிள்ளைகள் வேண்டுமென்றே பொய் சொல்லியிருப்பதை அவள் இப்போதுதான் புரிந்து கொண்டாள். பெற்ற வயிறு பெருமை கொண்டது. அழ வேண்டிய அவள் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். 10 தினங்கள் சுமந்து அவனை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சி சாதாரணமானது. இப்போது அந்த கிழவி அடைந்த பெருமை, இது ஈடு இணையற்ற ஒரு வீரத்தாயின் பெருமை, ஒரு வீரனை பெற்றவளின் பெருமை. இந்த பெருமை வெறும் பெருமையா? இல்லை, 1000 பெரும் காப்பியங்கள் பாட வேண்டிய பெருமை அல்லவா? இந்த கதையை தொகுப்பித்தவர் நான் பார்த்த சாரதி. உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். இது கதை பேசு. நன்றி.